மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பாமக தனித்து போட்டியா அல்லது கூட்டணியா என்பது தொடர்பாக முடிவெடுக்க சென்னையில் நாளைய தினம் கூடுகிறது பாமக பொதுக்குழு. இதில் தேர்தல் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகள் மக்களவைத் தேர்தலை சந்திப்பதற்கு ஆயத்தமாகி இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை என்று ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். பாமகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, அது பற்றிய விவரங்கள் உண்டா? சங்கரன், இணைப்பில் இருக்கீங்களா? எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த மாதத்தினுடைய இறுதியிலே கூட அந்த அறிவிப்பு வந்துடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே தேர்தலுக்கு தயாராகி வருகிறார்கள். அந்த தொகுதி பங்கீடு விவகாரம், அதே போன்று தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒவ்வொரு கட்சிகளுமே ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றன. இந்த நிலையில் மிகவும் முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் தற்போது பிரதான கட்சிகளுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு செல்வாக்கு கொண்ட இந்த கட்சி 5 விழுக்காடு அளவிற்கு வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த கட்சி கடந்த காலங்களில் அதிமுக, திமுக என்று மாறி மாறி பயணம் செய்திருக்கிறது. கடைசியாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான அணியில் தான் பாமக இடம் பெற்றிருந்தது. இந்த கட்சிக்கு தருமபுரி, விழுப்புரம், அரக்கோணம், கடலூர், மத்திய சென்னை, திண்டுக்கல் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் என்று 7 பாராளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. தருமபுரியில் அக்கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டார். ஆனாலும் கூட 7 தொகுதிகளிலுமே பாமக தோல்வியை கண்டது. அதிமுக அணியில் இருந்து கொண்டு தேர்தலை சந்தித்த போது சட்டப்பேரவையில் பாமக 5 உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பாமகவினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பது அரசியல் களத்தில் அனைவராலும் உற்று நோக்கப்படுகிறது. இது தொடர்பாக முடிவெடுப்பதற்காகத்தான் நாளை சென்னையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் அக்கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ், அதே போன்று கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், முன்னாள் மாநில தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் நாளைய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். நாளை காலையில் அந்த பொதுக்குழு கூட்டமானது துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியாக கடந்த தேர்தலின் போது அதிமுக அணியில் இருந்த பாமக தற்போது அதிமுக அணியில் இருப்பது எந்த வகையிலும் உறுதி செய்யப்படாத ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது. எனவே அதிமுக அணியில் இடம்பெறுவதா அல்லது திமுக அணியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது தனித்து களம் காணலாமா என்பதுதான் பாமகவினுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பாக பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் தலைமைச் செயலகத்தில் சென்று முதலமைச்சரை சந்தித்தார். அப்போது கூட இது தேர்தல் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் என்று கூட அரசியல் களத்தில் பேச்சுக்கள் எல்லாம் எழுந்தன. ஆனால் பாமக அப்போது மறுத்துவிட்டது. இன்று காலை கூட அதிமுக தரப்பில் இருந்து பாமக தரப்பில் ஒரு திரைமறைவாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் தகவல்கள் வெளியாகின. ஆனாலும் கூட பாமக தரப்பில் இது தொடர்பாக விசாரித்த போது அது போன்று எந்தவித தகவலும் இடம்பெறவில்லை என்றுதான் பாமகனுடைய கருத்தாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நாளை நடைபெறக்கூடிய பொதுக்குழுவில் தான் இது குறித்து முழுமையாக விவாதிப்போம். ஏன்னா பாமகவுடைய முக்கியமான 2 அஜெண்டாவை அவங்க முன்வைக்கிறாங்க. ஒன்னு, ஜாதி வாரியான அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. இரண்டாவது,
கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக வன்னியர் சமுதாய மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்றாலும் கூட அது தற்போது வரை அது அமலுக்கு வரவில்லை. எனவே இந்த இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கும் எந்த கட்சி முன்வருகிறதோ அது தொடர்பாக அந்த அணியில் இடம்பெறுவதற்கு பரிசீலனை செய்வோம் என்பதும் பாமகவினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய பொதுக்குழுவில் இது தொடர்பாக ஒரு இறுதி முடிவு நாளையே வெளியாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் கட்சியினுடைய தகவல்களாக இருக்கின்றன. 5 விழுக்காடு வாக்கு வங்கி கொண்ட பாமகவினுடைய அந்த ஆதரவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்களில் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியினுடைய செல்வாக்கு இருப்பதால் பாமக எந்த அணியில் வெற்றி பெறப் போகிறது என்ற எதிர்பார்ப்புதான் அரசியல் களத்தில் பரவலாக இருந்து வருகிறது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.